அதிகரிக்குது ஒரு நாள்லயே அப்படிங்கிறத இந்த விக்ஸுங்கிறது காட்டுது. அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ₹70 ₹100 கலெக்ட் பண்ணுற இடத்துல லோ விக்ஸில் இப்போ விக்ஸ் ஹை விக்ஸ் போதுன்னா அவங்ககிட்ட பேனிக் அதிகமாக இருக்குது, பெருசாக ஏறி இறங்கும். அவங்க இப்போ பிரேக் ஈவன் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. சரியா? அப்போ அவங்க வந்து அதிகமான ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி நினைப்பாங்க. அப்போ அவங்க ₹200வோ ₹300வோ அவங்க அதிகமாக கலெக்ட் பண்ணதான் அவங்க ட்ரேடுங்கிறது சேஃபாக நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு பையருக்கு வந்து ஒரு ₹10,000 ₹15,000 ஒரு லாட்டை எடுத்துக்கலாம். ஆனால் செல்லர்ஸ் அப்படி கிடையாது. செல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், ஒரு ₹1.5 லட்சம் வந்து செல் பண்ணுறதுக்கு வேணும். அப்போ அந்த மொத்த காசையும் வந்து அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கணும். அப்போ ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக் மார்க்கெட்டில் ப்ரீமியம் அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டா தான் அவங்களுக்கு இருக்கும். சரியா? அதனால தான் இந்த விக்ஸுங்கிறது ஷூட் அப் கொடுக்குது. இந்த விக்ஸ் ஷூட் அப் கொடுக்குதுன்னா செல்லர்ஸ் வந்து பேனிக்கில் இருக்காங்க, கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அர்த்தம். இது வந்து இப்போ இன்னைக்கு ஒரு லைவ்ல கூட ஒருத்தர் ப்ரோ டிசம்பர் ட்ரேட் எடுத்து வச்சிருந்தேன், ஆனால் வந்து மூவே ஆகலை, மார்க்கெட் மூவ் ஆகுது ஆனால் என் ட்ரேட் மூவ் ஆகுது, விக்ஸ் வந்து நல்லா ஷூட் அப் கொடுத்துருக்கு ப்ரோ, ஏன் ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. டிசம்பர் ட்ரேட்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து விக்ஸ் வந்து பாதிக்காது. அதாவது ஐவின்னு சொல்லுவாங்க, இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கான ஐவி ஏறணும். காம்ப்ளிகேட்டடாக போய் உள்ளுக்குள்ளே பேசணும்னா அதனால் நீங்கள் வந்து இந்த விக்ஸுங்கிறது அடுத்த 30 நாளைக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்துக்கு இந்த மார்க்கெட் வந்து எப்படி அன்சர்டனிட்டியாக இருக்குமா இல்லை வந்து நார்மலாக ட்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். எவ்வளோ ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிறது, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நல்லா மூவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத சொல்கிறது தான். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த விக்ஸையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். லோ விக்ஸில் ப்ளே பண்ணுறோமா, என்ன மாதிரியான ஸ்டடியில் பை பண்ண போகிறீங்கனாலும் விக்ஸ் விழுகிற மாதிரியான மார்க்கெட்டில் பைங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். சரியா? இப்போ விக்ஸ் அப்படியே நின்றுச்சு இல்லை சூட்டப் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புட் ஆப்ஷன் பை இருக்கலாம், செமையான விஷயம். இப்போ இந்த விக்ஸு பாருங்களேன், இந்த விக்ஸு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து டொனால்ட் ட்ரம்ப்போட நியூஸ் அது இதுன்னு கொஞ்சம் டேரிஃப்னு ஒரே நாளில் ஷூட்டை பிடிச்சி திரும்ப இறங்கிருச்சு. ஆனால் திரும்ப இறங்கினது 16, அது திரும்ப 14 கீழே வரல. ஏற்கனவே 12-14 இருந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அவன் வந்து மார்க்கெட்டுங்கிறது திரும்ப 15 கீழே இறங்கலை, திரும்ப ஸ்டேபிளாக திரும்ப பழைய இடத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்கான். 21, 22 பார்த்து அப்படியே ஸ்டேபிளாக ஏறிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வாலட்டிலிட்டியை இன்னும் ஹையாக க்ரியேட் பண்ணுதுன்னு.